எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 65. சரியாக 3 மாதங்கள் கடந்திருந்தது. அருள் மற்றும் மேக்னா இருவருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தான். குரு மற்றும் ஜானகி தம்பதிகளின் முதல் 2 பிள்ளைகளும் அவர் தம் குடும்பத்தோடு இம்முறை மாளிகை வீட்டுக்கு படையெடுத்திருந்தனர். சக்தியோ இன்றைக்கும் வீட்டு விசேஷத்திற்கு வராது டிமிக்கி கொடுத்திருந்தான், இந்தோனேஷியாவில் அமர்ந்து கொண்டு. ஆனவன் உள்ளமோ மந்த்ராவால் கொண்டிருந்த காயத்திலிருந்து இப்போதுதான் ஓரளவுக்கு தேறி வர ஆரம்பித்திருந்தது. ஆகவே ஃபீலிங்ஸை ஓரந்தள்ளி பிசினஸில் மொத்த கவனத்தையும் செலுத்தியிருந்தான் சக்தி. 50-60 பேர் கொண்ட நெருங்கிய சொந்தமாகினும் அக்கூட்டத்தில் கூட தனித்து தெரிந்தாள் ஆகுரதனின் கோக்கனதை. கர்ப்பிணியின் வயிறோ மேடு கொண்டு மற்றவர் பார்க்கும்படி வட்டமாயிருக்க, பார்ப்போர் அத்தனை பேரும் குட்டி ரகு என்று சொல்லியே புள்ளைத்தாய்ச்சியை உசுப்பேத்தினர். ஜானகியோ விருந்தினர்களுக்கு மத்தியில் ஜூஸ் குடித்து கொண்டிருந்த ரகுவின் கரம் பற்றி அவனை ரகசியமாக இழுத்து போனார் பூஜை அறைக்கு. காரணம் புரியா மகனோ திரு திருவென்று முழிக்க, அழகண்டா என் பையன் என்று ஜானகியோ அவனுக்கு சொடக்கு உடைக்க, மா என்றவனுக்கோ நிஜமாகவே சிரிப்பை அடக்கிட முடியவில்லை. சும்மாரிடா என்று ஜானகியோ அடுத்த கட்டமாய் தட்டு ஒன்றில் வெற்றிலை, பாக்கு, கடுகு, மிளகாய், உப்பு மற்றும் தெருமுனை மண் எல்லாவற்றையும் ஒன்றாய் வைத்து சூடமேற்றி, ஊரு கண்ணு, ஒரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, கண்ட கண்ணு, கள்ள கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் போக என்று சொல்லி இடமிருந்து வலம் பின் வலமிருந்து இடமாக சுற்றி முடித்து ரகுவின் நெற்றியில் திருநீர் இட்டு, இங்கே இரு என்று கூறிப்போய் கொட்டிவிட்டு வந்தார் மாளிகையின் பின்வாசல் புறத்திற்கு ரகுவிற்கு திருஷ்டி கழித்த தீட்டை. அம்மாவின் அன்பில் திளைத்திருந்தவனோ நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி தாய்க்காக காத்திருக்க, அங்கு வந்த ஜானகியோ மகனின் முகத்தை 2 கரங்களால் பற்றி, யாரு கேட்டாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, எனக்கு கொள்ளி போடுற உரிமைய நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துடவே கூடாது, புரிஞ்சுதா என்று சொல்லி ததும்பிய விழிகளோடு ஏதும் பேசாத ரகுவையே வெறிக்க, மௌனம் கொண்ட நாயகனோ பட்டென தாயை இறுக்கமாக கட்டி கொண்டான். கண்ணீர் அருவியாக பெருக்கெடுக்க, ரகுவின் அணைப்பில் புதைந்து போன தாயோ அவன் நெஞ்சில் ஒன்றி ஆனவனின் இதய துடிப்பை கேட்ட நொடி, போன உயிர் இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்குடா ரகு என்றபடி அவனை அன்போடு ஏறெடுத்தார். அன்னையின் விழிப்படலங்களை பெருவிரல்களால் துடைத்தவனோ அமைதியினூடே ஜானகியின் அழுமூஞ்சியை பார்க்க, ஆகுவின் தலையை இறுக்கமாய் பற்றிய அம்மாவோ மகனின் கலங்கியிருந்த விலோசனங்களை ஆழமாக பார்த்தபடி கன்னம் நினைத்த கண்ணீரோடு எக்கி பதித்தார் ரகுவின் நெற்றியில் பரிசுத்தமான முத்தம் ஒன்றை. யாருமா உங்களை அளவச்சது சொல்லுங்க, தூக்கி போட்டு பொளந்துடுறேன் என்ற ரகுவின் நையாண்டியில் ஜானகியின் அழுகையோ நின்று போனது. முறுவல் கொண்ட நாயகனோ தாயை நெஞ்சோடு சேர்த்தணைத்தபடி அவனின் பழைய அறை நோக்கி நடை போட்டான். முதலாய் ரகு சிறு பிஞ்சாய் ஜானகியின் கை சேர்ந்த நேரம் என்னவோ பெண்ணவர் வாழ்வில் மறக்க முடியா பெருந்துயரான நாளே ஆகும். ஆனால் இன்றைக்கோ அதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு உறுதி கொண்டிருக்கிறது தாய் மகன் பாசம். ஆகவே கடந்த கால சம்பவத்தை நினைவிலிருந்து தூக்கி எறிந்திருந்தார் ஜானகி. இனி எப்போதுமே அந்நாளை எண்ணி பார்த்திடக்கூடாதென்று. ஒரு 1/2 மணி நேரம்மா என்ற ரகுவோ ஜானகியை மெத்தையில் அமர்த்தி தலை சாய்த்தான் அவர் மடியில். பெறாத பிள்ளையின் புனிதமான நேசத்தில் நெகிழ்ந்து போன தாயோ வாஞ்சையாய் அவன் தலை கோத, இத்தனை மாதங்களாக இல்லாததொரு நிம்மதியான தூக்கம் ஆகுரதனின் கண்களை சூழ்ந்திட ஆரம்பித்தது. மகன் துயில் கொள்ளும் அழகை ரசித்த அன்னையின் நிறைந்த மனமோ மிழிகளை நித்திரை கொண்டு தாலாட்டிடத் தொடங்கியது. கீழ்த்தளத்திலோ வெங்கட் மற்றும் சித்ரா இருவரும் அவர்கள் குடும்பத்தின் முதல் வாரிசை கையில் தூக்கி கொஞ்சி மகிழ்ந்திட ஆரம்பித்திருந்தனர். வந்திருந்தவர்களோ குட்டி பையனின் நாக்கில் சீனிப்பாகை தொட்டு வைக்க, இனிப்பில் பூரித்து போன சில்வண்டோ பொக்கை வாய்க்கொண்டு சிரித்தான். பிஞ்சவனை அனைவரும் செல்லம் கொஞ்ச, நெருங்கிய புவனாவையோ சில வயதான ஆன்டிஸ் ஓரங்கட்டினர், மலடி என்று சொல்லாமல் சொல்லி. குத்தல் பேச்சுக்களில் உடைந்து போன புவனாவோ குழந்தை பேறு கொள்ள அவலத்தை எண்ணி சட்டென கண்களில் ஜலம் கொண்டாள்.
தூரத்திலிருந்து காட்சியை கண்ட லோட்டஸோ அண்ணியை ஆறுதலாய் அணைத்து கொண்டாள். தேங்க்ஸ் கோக்ஸ் என்ற புவனாவோ டிஷ்யூவால் விழிப்படலங்களை ஒத்தி எடுக்க, இட்ஸ் ஓகே அண்ணி, தண்ணி எதுவும் கொண்டு வரவா என்ற சனிதையை ஏறெடுத்து பார்த்த புவனாவோ, குட்டி பையனை கொஞ்ச நேரம் இங்க தூக்கிட்டு வரியா என்ற கண்ணீர் பொலபொலக்க வஞ்சிக்கப்பட்டவளின் குரல் ஏக்கத்தோடு கோரிக்கை வைக்க, அண்ணியின் கரத்தை இறுக பற்றிய வித்தார கள்ளியோ பட்டுப்போன மலரை கூட்டி போய் நிறுத்தினாள் சிசுவின் தொட்டிலின் அருகில். தூக்குங்க அண்ணி, அவன தூக்குங்க என்ற கோக்ஸோ அன்னிக்காரியை வற்புறுத்த, தயங்கியவளோ கையை பிசைந்து நின்றாள், யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று. ஏன் புவனா, கையை வெட்டி வெட்டி இழுக்குதா? பையனை தூக்க சொன்னா அப்படியே நிக்கிற என்ற அருளோ சொந்த தங்கையின் உணர்ச்சிகளை சமன் செய்ய எண்ணி வேண்டுமென்றே கிண்டலடித்தான். ஆனால் பொய்யாய்கூட சிரிக்கத் தெம்பற்ற புவனாவோ சற்று முன் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வர நயனங்கள் குளமாக தலை கவிழ்ந்து கொண்டாள். இதெல்லாம் வேலைக்காகாது, இந்தா புடி பையன என்ற மேக்னாவோ நாத்தனாரின் கையில் பெற்ற மகனை தூக்கி கொடுக்க, அண்ணியை கண்ணீரோடு ஏறெடுத்த புவனாவை முகில் நகையோடு பார்த்தவளோ, சந்தோஷமான நேரத்துல யாராவது அழுவாங்களா, பையனை பாரு என்றவளோ அங்கிருந்து நகர்ந்தாள். சின்னவனை கையில் ஏந்திய புவனாவோ அவன் குட்டி இதழ்களை விரல்களால் நீவிட நெளிந்து புன்னகைத்தான் பிஞ்சவன். யாருக்கு எதை எப்போது கொடுத்திட வேண்டுமென்று அறிந்த முக்கண் நாயகனோ கூடிய விரைவில் புவனா வயிற்றிலும் உயிரொன்று ஜனிக்க வரமளிப்பான் என்று நம்பிக்கை கொண்ட ரத்னவேலு தாத்தாவோ சம்பவத்தை பார்த்தவராய் அருகிலிருந்த சந்திரனின் தோளை தட்டி, கண்டிப்பா விக்னேஸ்வரன் கைவிட மாட்டான், தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க என்று சொல்ல, விநாயகனே விட்டாலும் நான் விடமாட்டேன் தாத்தா என்ற சந்திரனோ அரேஞ்ச்ட் மேரேஜ் செய்த பைங்கிளியின் மீது கொண்ட பாசத்தை வார்த்தைகளால் தாத்தாவிடம் தெரியப்படுத்தி முறுவலித்தான். விருந்து பல வகை உணவுகளோடு கோலாகலமாய் அரங்கேறி கொண்டிருக்க, குருவோ வந்தவர்களை கவனிக்கும் பொறுப்பில் பிஸியாக இருந்தார். ரகுவோ அண்ணன் குழந்தைகள் அரை கதவை தட்டி சித்தப்பாவை எழுப்ப உறக்கம் கலைந்தான். ஜானகி அம்மாவோ பேர குழந்தைகளோடு கீழ்த்தளம் செல்ல, ஆனவனோ குளியல் அறைக்குள் நுழைந்தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட. தாத்தாவோ எல்லோரையும் கழட்டிவிட்டு தனியாக மாளிகை வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றார். பெத்தவரின் மனம் ஒற்றை மகளை நினைத்து கவலை கொள்ளாமல் இல்லை. ராதிகா மட்டும் தடம் மாறிடாது இருந்திருந்தால் இன்றைக்கு அவளும் இக்குடும்பத்தின் மகிழ்ச்சியில் ஒருத்தியாய் இருந்திருப்பாள் என்று வருத்தமான பெருமூச்சு ஒன்றை கொண்டார் தாத்தா. மந்த்ராவும் பெத்தவளின் பேச்சை கேட்டு வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டாளே என்று வேதனை கொண்டார். என்ன கிழவா, புது பாட்டி தேடுற ஐடியாவா என்ற ரகுவோ தாத்தாவை கிண்டலடித்தபடியே அவரின் பக்கத்தில் வந்து நிற்க, கொள்ளு பாட்டிடா என்ற தாத்தாவின் குறும்பான பதிலில் இருவரும் சேர்ந்தே சிரித்தனர். தாத்தா, மாமா உங்களை கீழே கூப்பிட்டாரு, பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்திருக்காங்களாம் என்ற தகவலோடு லோட்டஸ் பால்கனி பக்கம் வர, நீயும் வா ரகு, இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் என்ற தாத்தாவோ பேரனை உடன் இழுத்து போக எத்தனித்தார். ஆனால் வேறொரு திட்டம் கொண்ட ஆகுரதனோ, ஆ என்று அலறியவனாய் வெறுமன கண்ணை ஒற்றை கையால் மூடிக்கொண்டு நாடகமாட, என்னாச்சு ரகு என்றவளின் பதைப்பில், கண்ல என்னவோ என்னவோ பற்றுச்சு லோட்டஸ் என்ற பேரனின் டிராமாவில் நமட்டு சிரிப்பு கொண்ட தாத்தாவோ, நீ பொறுமையா கண்ணை கழட்டி கழுவி மாட்டிட்டு வாடா, நான் போறேன் என்று குசும்பாய் சொல்ல, போயா பெருசு என்ற ரகுவோ சும்மா கிடந்த கண்ணை தேய்த்து சிவப்பாக்க, என்ன பேச்சது, தாத்தா கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா, பொறுக்கி பொறுக்கி என்ற மங்கையோ புருஷனின் தோளிலேயே 2 அடி போட, தம்பதிகளுக்கு இடையில் நந்தியாக இருக்க விரும்பா தாத்தாவோ அங்கிருந்து நைஸாக நழுவினார். எல்லாம் ஒன்னால தாண்டி, நீதான் என்ன கண்டுக்கவே இல்ல, அதுவும் இந்த புடவையில மல்லிகைப்பூவோட என்ற ஆகுவின் குழைந்த தொனியும் ஆளனின் சூடான விரல்களும் வதனியின் இடையில் போகத்தோடு ஊற, பொறுக்கி பொறுக்கி தாடிக்கார பொறுக்கி, யாராவது பார்த்துட்டு போறாங்கடா இன்று நாணிய கோற்றுடியோ கொசுவத்தில் தாளங்கொண்ட புருஷனின் விரல்களை மெல்லமாய் வெளியே இழுத்து அதை இதழில் ஒற்றிக்கொள்ள, கொக்கி போட்ட காதல் தாரத்தின் பூவிழிகளை வண்டாய் தின்ற ரகுவோ வாயசைத்தான் சத்தமில்லாது, ஐ லவ் யூ என்று. லவ் யூ டூடா பொறுக்கி என்ற மணவாட்டியோ அவன் தலையை இறுக பற்றி முன்னோக்கி சாய்த்து அவன் நெற்றி முட்ட, தாய்மை கொண்டவளின் அசௌகரியத்தை உணர்ந்தவனோ
பரிவோடு பெண்டு அவளை நோக்கி ஆட்டியின் சிரசை இரு கரங்களால் பற்றி அவள் நிடலத்தில் அழுத்தமாக பதித்தான் முத்தமொன்றை. நேத்திரங்களை இறுக மூடி கணவனின் அன்பு முத்தத்தை பெற்றுக்கொண்ட சேயிழையோ விழிகள் திறக்க, சேயிழை அவளை நெஞ்சில் சாய்த்து கொள்ள முயற்சித்த ரகுவின் முகமோ கோணியது. அது நிறைவேறாது போக, வயிறு இடிக்குதாடா பொறுக்கி என்ற பொஞ்சாதியின் செல்லம் கொஞ்சம் நக்கலான கேள்விக்கு உதடு பிதுக்கிய ரகுவோ சோகமாக ஆமோதித்து தலையாட்ட, ஒச்சோ பாவம் என் தாடிக்கார பொறுக்கி என்ற வல்லபியோ அவன் கன்னங்களை விரல்களால் பிடித்தாட்டி உச்சு கொட்டினாள் கிண்டல் துணியோடு. இப்படி கட்டிக்க முடியலன்னா என்ன, இப்படி பிடிச்சுக்கலாம் என்ற ரகுவோ பொஞ்சாதியை மெல்லமாக முன்னோக்கி திருப்பி அவளை பின்னாலிருந்து கட்டிக்கொண்டான். ஏந்திழையின் குழல் கொண்ட மல்லிகையின் வாசத்தில் போதை கொண்ட நாயகனோ கண்களை மூடியபடி பைந்தொடியின் கந்தரத்தில் புதைய, பொறுக்கி என்னடா பண்ற என்ற லோட்டஸின் குரலோ மோகத்தில் முக்குளித்து காற்றாய் கரைய தானாய் சொருகிக் கொண்டது சுந்தரியின் கண்கள் இரண்டும். இந்த பால்கனில நின்னுதான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன், உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன்டி லோட்டஸ் என்ற ரகுவின் இதழ்களோ மொய்குழலின் காது மடல் உரசி சூடேற்ற என்ற வதனியோ தலையை பின்னோக்கி சாய்த்து அவன் நெஞ்சில் அழுத்த, பித்தேறிய ஆளனோ அந்திகையின் வளையல் கொண்ட கரத்தை பால்கனி சுவர் விளிம்போடு சேர்த்திருக்கினான். மழைக்காற்றின் அறிகுறி கூட இல்லாது திடுதிடுப்பென கொட்டிட ஆரம்பித்தது மாறி. விருந்தினர்களோ ஆளுக்கொரு பக்கமாக இடம் தேடி ஒதுங்க, மேல்தளத்தில் இருந்த ஜோடிகளோ மென்சாரலில் நனைந்திட ஆரம்பித்தனர். வித்தாரக்கள்ளியின் கன்னத்தை வலிக்காது கடித்த ரகுவின் முறுக்கேறிய கிறக்கமோ அவன் மார் சட்டையை கரத்தால் பற்றிய பாவையின் தேகத்தில் அனலாய் ஊடுருவியது. பிடிக்காது சந்தித்து சண்டை போட்டு நிச்சயித்து ஒரு வழியாய் காதல் வளர்த்து விரும்பியே பரிசம் போட்டு இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு மாதங்கள் காத்திருந்து கூடி கழிக்க முனைந்த நேரம் புயலாய் வந்த சகுனியோ சனீஸ்வரனாய் சங்கடம் கொடுக்க, கலாச்சாரமோ வாய்மூடி நிற்க, சட்டமோ கடமையை செய்ய, கயவர்களோ தலை விரித்தாட, உண்மையோ உறங்கி போக, மன்மதன் இழுத்து பிடிக்க, சங்கமித்த ஜீவன்களோ மீண்டும் இணை சேர துடிக்க, ஒழுக்கம் ஏலம் போக, தன்மானம் கொண்டவன் ஒதுங்கி போக, அலரவள் காதலே ஆளனின் யமனாக, பிரிவொன்றை தேர்வாக்கி தொலைதூரம் போன தெரிவையோ திரும்பி வந்தாள் ஓடோடி. தெய்வம் குற்றம் புரிந்தவர்களை நின்று கொன்றிருக்க. அன்று தொடங்கி இன்று வரை ஆகுரதன் மற்றும் கோக்கனதை இருவரின் உறவும் ஆலமர விழுதாய் அவர்களுக்குள் அன்பை விருட்சமாக்கி புதிய உயிரொன்றை விதையாக்கி அவர்களின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றியிருந்தது. தாடிக்கார பொறுக்கியின் நெருக்கமும் அழுத்தமும் பனிமொழிக்குள் தாபத்தை அதிகரிக்க, மூச்சு வாங்கிய புனையிழையை ஜாடை பார்வையால் ரசித்தவனோ ரதியின் பின்னங்குழல் ஒதுக்கி வைத்தான். இச்சொன்றை இளம்பிடியாளின் பொடனியும் சிலிர்த்து போக, தள்ளாடிய தாமரையின் ரவிகை தீண்டா கழுத்தோர பட்டையில் லவ் பைட் வைத்த ரகு இரு விரலால் தாரகையின் முகவாயை மேலேற்றி தந்தியடித்த தாரத்தின் இதழ்களை பெருவிரலால் உரசி தலை குனிந்து பதித்தான் கோக்ஸின் குட்டி நாசியில் சின்ன முத்தம் ஒன்றை. கணவனின் சீண்டல்கள் தாங்க மாட்டாதவளாய் கபாலத்தை வலப்பக்கம் நோக்கி திருப்பிக் கொண்ட கோக்கனதையோ தாடிக்கார பொறுக்கியின் வசதிக்கேற்ப கழுத்தை லாவகமாக சாய்த்து கொண்டாள். லிப்கோ சாப்பிட போறண்டி லோட்டஸ் என்ற ரகுவின் விரல்களோ வதுகையின் பின்னந்தலைக்குள் நுழைந்து இறுக, மழை நின்னாலும் நீ நிறுத்திடாதடா பொறுக்கி என்ற பத்தினியோ மிழிகளை காதலோடு மூடிக்கொண்டாள். முத்தி போருக்கு தயாராகிய பகினியை அலுங்காது அணைத்து கொண்ட ஆகுரதனோ அடைமழையின் தூறல் கொண்ட வித்தாரக்கள்ளியின் அதரங்களை ஆகாயமாக இழுத்து உறிஞ்சிட ஆரம்பித்தான். இத்துடன் இந்த கதை நிறைவுற்றது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி.